அறிவு சார்ந்த விஷயங்கள் நல்ல வளர்ச்சி ஏற்படும். சித்த சுவாதீனம் இல்லாத குழந்தைகள் நிறையா பிறப்பாங்க அந்த சமயத்தில். அல்லது நரம்பு சம்பந்தப்பட்டமான உடல் உபாதையோ அவங்களுக்கு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப நாளாக படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த படிப்பு சார்ந்த துறையிலேயே வேலை கிடைக்கும். முன்பை விட பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர சகோதரியிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறையும். எப்போதுமே அறிவையே ஆதாரமாக கொண்டு வாழ்க்கையில் வளர்ச்சியை எடுக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் வருஷம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படின்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. முதல்ல இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப நல்ல இடத்துல அமர்ந்து இந்த பலன்களை ஆரம்பிக்கிறாரு. இந்த வருடத்தை அவர் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அவர் ஜனவரி 1ஆம் தேதி தான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானத்தில் உட்கார்ந்து ஆரம்பிக்கிறார். புத பகவான் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கிரகம். சூரிய பகவான்டேந்து சரியாக பார்த்தீங்க அப்படின்னா 27 டிகிரி தான் அவர் பிரிஞ்சு இருப்பார். ஒன்று 27 டிகிரி சூரியனுக்கு முன்னே இருப்பார், அல்லது சூரியனை தாண்டி 27 டிகிரி பின்னாடி இருப்பார். ஒன்று நீங்கள் ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு முன் கட்டத்திலேயோ பின் கட்டத்திலேயோ சூரிய பகவான் இருக்கின்ற கட்டத்திலேயோ தான் புதன் இருப்பார். சூரியனை தாண்டி 4 கட்டம் 5 கட்டம்லாம் இருக்கவே மாட்டார் புத பகவான். ஏன்னா சூரிய பகவானுடன் சேர்ந்தே அதீதமான சஞ்சாரத்தை மேற்கொள்ளக்கூடியவர் புத பகவான். சூரியன்லேருந்து வரக்கூடிய முதல் பிளானட் மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பெரும்பாலும் நம்ம பூமியிலிருந்து ஸ்புடம் பண்ணும்போது முதல்ல சூரியன்லேருந்து அவரே வந்துடுவார். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால் புதனினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சூரியனுடைய சென்று கொண்டு இருக்கிறதுனால அவருடைய தனித்துவமான ஒளி கிரணம் நமக்கு முக்கியமான தேவை. அது எப்போ எல்லாம் நமக்கு அதிகமாக கிடைக்காதுன்னா அவர் அஸ்தமன காலத்தில் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இந்த வருடம் பார்த்திங்கன்னா புத பகவான் அதீதமான அஸ்தமன காலம் கிடையாது, மாறாக வக்ர காலம் அதிகமாக இருக்கிறது. இந்த வருடம் புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா வக்ர காலம் அப்படிங்கிறது சற்றேற குறைய 5 முறை அவர் வக்ரம் அடைகிறாருங்க. அதாவது முதல்ல மீன ராசியில் ஒரு தடவை வக்ரம் அடைகிறாரு, பிப்ரவரி மாதத்தில் ஒரு வக்ரம் அடைகிறாரு, அடுத்து மார்ச் மாதத்தில் ஒரு வக்ரம் அடைகிறாரு, ஜூலை மாதத்தில் ஒரு வக்ரம் அடைகிறாரு, அடுத்தது செப்டம்பர் மாதத்துலேயும் ஒரு வக்ரம் அடைகிறாரு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்துலேயும் வக்ரம் அடைகிறார். அதனால் அது ஒரு 5 முறை ஒரு வக்ரம் அடைகிறார். எப்போதெல்லாம் அவர் வக்ரம் அடைகிறதோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன்கிட்டேருந்து ரொம்ப தள்ளி வருவார். அந்த தள்ளி வர்றதுனால நமக்கு என்னங்க நன்மை அப்படின்னா புத பகவானினுடைய தனித்துவமான ஒளி, அந்த புதனுடைய ஒளி நம்ம பூமி மீது படுங்க. அந்த புதனினுடைய ஒளி நம்ம பூமி மீது பட்டால் என்ன நன்மை, பொதுவாக என்னன்னா பூமியில் இருக்கிற எல்லாருக்குமே என்ன நன்மைன்னா அறிவு சார்ந்த விஷயங்கள் நல்ல வளர்ச்சி ஏற்படும். சித்த சுவாதீனம் இல்லாத குழந்தைகள் நிறையா பிறப்பாங்க அந்த சமயத்தில். அதனால் புத பகவான் அப்படிங்கிறவர் நம்மளுடைய அறிவுக்கு சம்பந்தப்பட்டவர். அதனால தான் அவருக்கு வித்யாகாரகன் அப்படின்னு பேர். ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதன் சரியா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மந்த புத்தி இருக்கலாம், அல்லது ஞாபக மறதி சார்ந்த பிரச்சனையோ அல்லது நரம்பு சம்பந்தப்பட்டமான உடல் உபாதையோ அவங்களுக்கு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி புதன் ரொம்ப முக்கியம். முக்கியமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். இப்போ எதற்கு சொல்கிறோன்னா அவருடைய தனித்துவமான ஒளி இந்த 2025 அதிகமாக நம்ம பூமிக்கு கிடைக்கிறதுனால நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சாதகமாக அமையும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடத்தில் ஒரு ரொம்ப நல்ல விஷயம், உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல 7ஆம் பாவத்தில் இருந்து துவங்குறாரு. அப்புறம் சொன்ன மாதிரி தான் பிப்ரவரி மாதம் உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்திலையும்
உங்களுடைய ஜீவனஸ்தானத்திலையும் இருக்காருங்க. அதாவது பிப்ரவரி 26லேருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 10ஆம் பாவத்தில் இருக்கார். 1, 4, 10 அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, இதற்கு கேந்திர யோகம்னு பேர். இந்த 4ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது அல்லது 10ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருக்கிறது கேந்திர யோகம் அப்படின்னு பேர். இந்த கேந்திர யோகம் என்ன பலனை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை தரும். ஜீவனஸ்தானத்தை வலிமை செய்கிறதுனால ரொம்ப நாளாக படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த படிப்பு சார்ந்த துறையிலேயே வேலை கிடைக்கும். நான் ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன், கால சூழ்நிலையினால் அந்த வேலையை விட்டுட்டேன், எனக்கு இன்னொரு வேலை கிடைக்குமா அல்லது நான் ஒரு சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்லாம் இயங்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கேந்திர யோகம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இப்போ பொருளாதார ரீதியான நல்ல வளர்ச்சிகள் தரும்படியான வேலைகள் அல்லது பிஸ்னஸ் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கும். அப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இந்த வருடம் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி. ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 9ஆம் பாவத்திற்கு வராருங்க 10ஆம் பாவத்திலிருந்து. அதே மாதிரி தான் கேது பகவான் 4ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவத்திற்கு வராருங்க. இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகமும் பொதுவாகவே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு கிளாக் வைஸாக தான் சுற்றி வரும். ஆனால் ராகு கேது மட்டும் பார்த்தீங்கன்னா மீன ராசி அப்படியே பேக்கில் மீன ராசி, கும்பராசி, மகர ராசி, தனுசு ராசின்னு பேக்லையே சுற்றின்னு இருக்கும். இதனால என்ன ஒரு அமைப்புன்னா, இதற்கு வக்ர நிலை அப்படின்னு பேர், வக்ர கதி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே வக்ர கதியில தான் ராகுவும் கேதுவும் போவாங்க. உங்களோட 9ஆம் இடத்திற்கு ராகு பகவானும் 3ஆம் இடத்திற்கு கேது பகவானும் வராங்க. அதனால் 9ஆம் இடம் ரொம்ப வலிமையான இடம், அதற்கு பாக்கியஸ்தானம் அப்படின்னு பேர். அதே மாதிரி தான் உங்களோட 3ஆம் இடம் சகோதரஸ்தானம், வீரியஸ்தானம், தைரியஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த இடத்திற்கு கேது பகவான் வராரு. அதனால் முன்பை விட பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர சகோதரியிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறையும். அதனால் பல நல்ல விஷயங்கள் ஏற்பட இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட ஜென்மஸ்தானத்திற்கு மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் அமர்றாருங்க. குரு பகவான் 11ஆம் இடத்துல உட்கார்றாரு. ஜென்ம குரு வனவாசம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க பெரியவங்க. இதனால என்ன விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய செயல்பாடு எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒரு கற்பனையில் இருக்கீங்க. இதை நம்ம இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும், இது மாதிரி முடியும், இந்த நேரம் ஆகும் அப்படிலாம் இருக்கீங்க இல்லையா? அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை வகுத்து கொள்ளுகிறீங்களா மிதுன ராசிக்காரங்க. ஆனால் அந்த திட்டம் செயல்படுவதில் கால தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதை தான் செய்யுது. 5ஆம் பார்வை உங்களுடைய குழந்தை ஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய படிப்பு ஸ்தானத்தை குரு பார்க்குறார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வலிமைகள் ஏற்படும். சில விதமான தொழில் முடக்கங்கள் இருந்த போதிலும் இவைகளெல்லாம் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாகவே இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஜென்மஸ்தானத்தில் குரு வக்ரம் அடையக்கூடிய காலம் நவம்பர் மாதம் 18ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய ராசியிலேயே குரு வக்ரம் அடைகிறாரு. ஜென்ம குருவாக இருந்தாலும் சரி, ஆனால் வக்ர காலத்திலே நன்மையைத்தான் செய்வார். அதனால் உங்களுக்கு இந்த வருஷத்தில் பலவிதமான நன்மைகளும் சில முக்கிய விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குது. முக்கியமாக மிதுன ராசிக்காரங்க இந்த வருடம் மகாவிஷ்ணு பெருமாளை கும்பிடுங்க. பெருமாளுக்கு ரொம்ப உகந்தமானது ஆண்டாள் நாச்சியார் எழுதிய திருப்பாவை என்று சொல்லக்கூடிய 30 பாசுரம். அந்த 30 பாசுரத்தையும் புதன்கிழமை தோறும் பாராயணம் செஞ்சீங்கன்னா நல்ல பலன் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்.